நிர்பயா ஃபண்ட் வந்துட்டு அவங்களால அதை எடுத்துக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இருந்தும் அதை சரியான வழியில பயன்படுத்த மாட்டாங்களே, அதுக்கு காரணம் என்ன? முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போராட்டங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி இருந்தப்ப நிர்பயா நிதியை ரொம்ப மோசமா பயன்படுத்தின மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அறிக்கைகள்லாம் வந்திருக்கு. நூற்றுக்கணக்கான கோடி மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வெறும் 8 கோடியோ 10 கோடியோ மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி அப்படியே மத்திய அரசாங்கத்துக்கு வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பிங்க் கலர்ல ஒரு பேட்ரோல் இருக்கும். அந்த பேட்ரோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டம் இப்படிதான். இந்த சிஸ்டம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சிஸ்டம் வந்து அப்கிரேட் தான் பண்ண முடியும். முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கிட்டையும் ஒரு வழக்கறிஞர்கிட்டயுமே அவன் டிஸ்கஸ் பண்ணிருக்கான். அது ஒரு பேத்தட்டிக், அது குடிகாரம் வாந்தி எடுத்த ஒரு கதை தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கேன். அவங்களோட ஆதாயத்துக்காக விஷயங்கள் பண்றாங்க, இந்த மாதிரி போராட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஃபண்டே கூட எடுத்துக்கலாம். நிர்பயா ஃபண்ட் வந்துட்டு அவங்களால அதை எடுத்துக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இருந்தும் அதை சரியான வழியில பயன்படுத்த மாட்டாங்களே, அதுக்கு காரணம் என்ன? முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போராட்டங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி இருந்தப்ப நிர்பயா நிதியை ரொம்ப மோசமா பயன்படுத்தின மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அறிக்கைகள்லாம் வந்திருக்கு, செய்திகள்லாம் வந்திருக்கு. வெறும் அவர்கள் கொடுத்த 190 கோடியோ எத்தனையோ கோடி, நூற்றுக்கணக்கான கோடி இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வெறும் 8 கோடியோ 10 கோடியோ மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி அப்படியே மத்திய அரசாங்கத்துக்கு வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கு எனக்கு புரியல. ஸ்வாதி கொலை வழக்கு நடந்திருக்கு, இந்துஜா கொலை வழக்கு நடந்திருக்கு, ஹாசினி கொலை வழக்கு நடந்திருக்கு, இவ்வளோ இது நடந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு ஸ்கூல் வாசல்ஸ்ல சிசிடிவி கேமரா வைக்கலாம், பெண்களுக்கு உண்டான பேட்ரோல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். பெண்களுக்கு உண்டான பேட்ரோல்ஸ் கூட முன்னாள் ஆட்சி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பிங்க் கலர்ல ஒரு பேட்ரோல் இருக்கும். அந்த பேட்ரோல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. அதுக்குண்டான இவங்கள வந்து அலுவலர்களை வந்து அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைய டியூஷனுக்கு அனுப்புறோம் அப்படின்னாக்கா அங்க வந்து ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்க்கும் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா டீச்சர்ஸும் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்ந்து கம்பைனா தான் எடுப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு 4-5 அதிகாரிகளை போட்டு இந்த அதிகாரிகள் எந்தெந்த மாதிரியான இதுவை வந்து ஃபாலோ பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான திட்டங்களை வந்து இது பண்ணலாம் அப்படின்னும் போது இப்ப நானே ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிட்டேன். அது இருக்கிற திட்டங்கள் தான், அதை செயல்படுத்திக்கிட்டு போங்க. யார் அறிமுகப்படுத்தினா என்ன, எந்த ஆட்சியாளர் அறிமுகப்படுத்தினா என்ன, அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல பேரும் அடுத்து நீங்களே ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வழிவகைகளும் இருக்கும்ல, வாய்ப்புகளும் இருக்கும்ல. மேம் இப்போ வந்துட்டு ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் விமன்ஸ் பத்தி, விமன் சேஃப்டி பத்தி எடுத்துக்கிட்டா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் இப்படிதான் அப்படின்ற மாதிரி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த நிர்பயா நிதியை எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூரிய பிரகாசம் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தா பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு. இந்த ஃபண்டை வந்து முழுமையா 100% செலவு பண்றதுக்கு உண்டான இதுவை வந்து அதிகாரிகளை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்டிருந்தாரு. இது குறித்து மொத்தமா ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றதே வந்து கொடுத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் அதை வந்துட்டு இன்னுமே எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துட்டு தானே. நிச்சயமா அதுதான், சிஸ்டம் சரியில்லை. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை. இந்த சிஸ்டம் இப்படிதான். இந்த சிஸ்டமை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சிஸ்டம் வந்து அப்கிரேட் தான் பண்ண முடியும். நீங்க வந்து சிஸ்டம் சரியில்லை நம்ம தூக்கி போட்ட முடியாது. அந்த சிஸ்டம்ல என்ன சீர்கேடுகள் இருக்கு அப்படின்றத வந்து அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு மூலியமா தான் வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிள்ளைக்கு நடந்தது, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு காலேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது. அதுதான் அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிடணும். மேம் நீங்க ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க பாஸ்ட் 50 இயர்ஸ்ல வந்துட்டு கோடிக்கணக்கான பெண்கள் எல்லாருமே காணாம போயிருக்காங்க, ஆனா அதை பத்தி எதுவுமே வெளியே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கோடிக்கணக்கான பெண்கள் வந்துட்டு மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா அப்ப அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, அந்த தகவல்கள்லாம் வெளியவே வர மாட்டேங்குதே. அது செய்தித்தாள்கள் எல்லாம் வருது. எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்களை வந்து நீ நியூஸ் பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நான் வந்து என் குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு நியூஸ் பாரு அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு கொல்கட்டா டாக்டர் இன்சிடென்ட்ல, கொல்கட்டா டாக்டர் ரேப் கேஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றது அவனுக்கு தெரியும். அவன் ஒரு கேள்வி கேட்டான், என்ன எலெக்ஷன் வச்சு ஓட் பண்ணி ஒரு அரசியல் தலைவர்களையும்
ஒரு அமைச்சர்களையும் ஒரு எம்பிக்களையும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த குற்றத்துக்கு இவ்வளோ பெரிய கேபிட்டல் கிரைம் பண்ணவங்களுக்கு ஏன் வந்து ஓட்டிங் சிஸ்டம்ல அவங்களுக்கு உண்டான தண்டனையை வந்து கொடுக்கக்கூடாது? நான் இதை பத்தி கேள்வி எழுப்பலாமா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு நான் கடிதம் எழுதலாமான்னு கேட்டேன். உங்களுடைய வயசு அது கிடையாது. இப்ப இந்த மாதிரியான அரசியல் இது வந்து குழந்தை குறும்புத்தனமா கேட்கறான்னாக்கா கூட அதுக்குள்ள வந்து ஒரு அரசியல் ஆக்குவாங்க. அதை புரியுதுங்களா? அது இப்போ உன்னுடைய வயசு இல்ல, நீ தெரிஞ்சுக்க இதுக்குள்ள நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு. இதுக்குள்ள வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அமெண்ட்மெண்ட் பண்றது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணிட முடியாது. இது நாடாளுமன்றத்துல வந்து பேசணும், அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வர முடியும். அதுல அரசியல் அமைப்புல அதுக்குண்டான சாத்தியங்கள் இருக்கானோ தெரியாது. கேட்டாரு, தனி மனிதர் வந்து நீதிபதின்ற ஒரு நீதியரசர்ன்றது வந்து he is like a god, அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப நம்ம எலெக்ஷன் வச்சுதானே நம்ம ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் போது ஏன் ஒரு கேபிட்டல் கிரைம்க்கு வந்து இவருக்கு இந்த தண்டனை கொடுக்கணும்ன்றத கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனே கேட்டாரு. சின்ன பையன் கேட்டாரு அப்படின்னாலும் அதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றது பாக்குறவங்களுக்கு தெரியும். இத வந்து முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கிட்டையும் ஒரு வழக்கறிஞர்கிட்டயுமே அவன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், ஏன்னா அரசியல் சூழல்கள் சரியில்லை, அது குழந்தை, அவங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகங்களை நம்ம வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம், அப்பா அம்மாவா ஒரு ஆசிரியரா அப்படின்னும் போது இதுக்குண்டான நேரம் கிடையாது அப்படின்றத வந்து அவருக்கு சொல்லி புரிய வச்சிருக்கோம். இது வந்துட்டு அவுட் ஆஃப் டாபிக் தான், இருந்தாலும் கேட்கறேன். இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு இது நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அனிமல் படம் டைரக்டர் வந்துட்டு அந்த படத்தை தாண்டி எல்லா இன்டர்வியூஸ்லயும் பேசும்போது பெண்களை வந்துட்டு இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டா பொதுவா ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறாரு அப்படின்ற போது அவரு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னா அப்போ இப்போ இருக்க சொசைட்டி படமே வந்து ஒரு மோசமான ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வாந்தி எடுத்தது. அது ஒரு பேத்தட்டிக்கான படம். அதுல இருந்து என்ன கத்துக்க முடியும் என் குழந்தை? அதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்? என்னுடைய இதுல பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா எனக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அந்த விருப்பு வெறுப்புகளை வந்து என்னால என் குடும்பத்துல சொல்ல முடியும். ஆனா அந்த படத்துல அந்த ஹீரோயின் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை சொல்ல முடியுமா? முடியாது. அது ஒரு பேத்தட்டிக்கான மூவி. அந்த டைரக்டரே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர்லாம் வந்து திரைக்கதை எழுதிலாம் அவருக்குலாம் எந்த ப்ரொடியூசர் வந்து இனிமே படம் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் வந்து சந்தேகத்துக்குரியது. வேணா வந்து சும்மா சமூகத்துல வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் வேணும்ன்றவங்க வந்து போய் பார்த்துட்டு ஒரு பாட்டுக்காகவும் ஒரு டான்ஸ்க்காகவும் வந்து பார்க்குறவங்க இருக்கலாமே தவிர தன் குழந்தைக்கோ இல்லை தன் குடும்பத்துக்கோ இந்த படம் என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது, இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னாக்கா அதுல ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசுறதே வேணாம். அவங்கள பேசி நம்ம பெரியாலே ஆக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதனால அது ஒரு பேத்தட்டிக், அது குடிகாரம் வாந்தி எடுத்த ஒரு கதை தான். ஓகே மேம், இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கேயே வந்துட்டு சாட்டர்டேவே இன்னொரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா வெளியே சொல்லலை, இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வெளியே சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பலரும் விமர்சனம் என்ன வச்சாங்கன்னா அப்போ இன்னும் எத்தனை பேருக்கு நடந்திருக்கும், இதுக்கு மேலதான் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, மேபி மே நாட் பி. ஆனா ஏன் வரல வெளியில? ஏன் அந்த தைரியத்தை வளர்க்கல? இது விஜய் டிவில வந்து நீயா நானால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பேசுறாங்க. இதே மாதிரியான ஒரு இது பேசும்போது என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஏன் நம்ம வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து தனிப்பட்ட பயிற்சிகள், கராத்தேவோ இல்லை கலரியோ ஏதோ ஒன்று அவங்கள பாதுகாத்துக்கிற ஏன் சொல்லி கொடுக்கணும்? ஒருத்தர் அழகா ரொம்ப கேட்டாரு, ஏன் சொல்லி கொடுக்கணும்? நீ ஒழுங்காயிரு. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் டிசிப்ளின், இந்த ரெண்டும் இருந்ததுன்னா மட்டும்தான். நீங்க கேட்டீங்கல்ல ஏன் இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போ மாறும்னு நான் கூட சொன்னல, இது சிஸ்டம் இப்படித்தான். இந்த சிஸ்டத்துல இருக்கிற சீர்கேடுகளை சரி பண்ணா மட்டும்தான் இதை மாற்ற முடியும். ஸோ சிஸ்டத்துல இருக்கிற சீர்கேடுகள் என்ன அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் வந்து முதல்ல வரணும், இந்த டிசிப்ளின் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா இந்த பாதிப்புக்கு நான் காரணமா இருந்தா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த குற்ற உணர்ச்சியோ அந்த தனி மனித ஒழுக்கமோ நிறைய பேருக்கு இல்லாததுனாலதான் யாருமே சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் மாறும், சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்ச் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இது தொடர்பான பல தகவல்களை எங்களோட பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி.